பதிவில் நம்ம 100 ரூபாய் சேமிப்பு திட்டம் தான் பார்க்க போகிறோம். எல்லோருமே சேமிப்பு செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஒரு சிலர் சேமிப்பு செய்யாதவர்களும் இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வும் சம்பள உயர்வு இல்லாததுதாங்க காரணம். விலைவாசி உயர்ந்துட்டு போகுது, ஆனால் சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்குது. அவங்களுடைய சம்பளம் குறைவாக இருப்பது கூடவே அவங்களால சேமிக்க முடியாததுக்கு ஒரு காரணமாகவே சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கண்டிப்பாக அவர்களுக்குமே சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சரி, நம்ம குறைவான தொகையை எப்படி சேமித்து அது நமக்கு பயன் கொடுக்குமா அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. குறைவான தொகையை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற வழிமுறை தெரியாதவர்களுமே இருக்கிறாங்க. அதற்கான வழிமுறை தெரிந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக சேமிப்பாங்க. பாருங்க, அனைவராலுமே சேமிக்க முடியும். ஆனால் யார் சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை செயல்பாடாக மாற்றினா மட்டும்தாங்க எல்லோராலுமே கட்டாயமாக சேமிக்க முடியும். சேமிப்பு அப்படிங்கிறது அவசியமாகவும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அவர்கள் சேமிக்காமல் இருப்பாங்க. ஏன்னா இதை நம்ம மேலே பார்த்துக்கலாம், அந்த ஒரு சில காரணங்களால் மட்டும்தானுங்க. சேமிப்பை நம்ம கட்டாயம் செய்தே ஆகணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக சேமிப்பு செய்தே ஆவாங்க. கட்டாயமாக இல்லாத பட்சத்தில் மட்டும்தாங்க நம்மளுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது செய்ய முடியாததாக போகிறது. சேமிப்பை திட்டமாக செயல்படுத்தினால் மட்டுமே சேமிப்பில் வெற்றி பெறவும் முடியுங்க. திட்டமான நம்ம இவ்வளோ நாளுக்குள்ளே இவ்வளோ தொகை நம்ம அச்சீவ் பண்ணிடணும், சேவ் பண்ணிடணும். குறைவான அமௌண்ட் எடுத்து வச்சாலும் போது நம்மளுக்கு இந்த தொகை கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிடுறோம். அதிலிருந்து நம்மளுக்கான கோல், ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், அவசியமான பொருளோ இல்லை விரும்பிய பொருள் வாங்கணுக்காகவே நம்ம சேமித்து அந்த தொகையை பயன்படுத்தி அதற்கான சிறிது நேரமுமே கண்டிப்பாக ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கினால் மட்டும்தாங்க நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து ப்ராப்பராக செய்ய முடியும். பாருங்கள், 100 ரூபாய் சேமிப்பு திட்டத்தில் மெத்தட் 1. இந்த மெத்தடில் நம்ம வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே சேமிக்க போகிறோம். பாருங்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளியில் திங்கள், புதன், வெள்ளி தொகை நம்ம எடுத்து வைக்க போகிறதில்ல. பாக்கி இருக்கிற நாட்கள் எல்லாமே தொகை நம்ம எடுத்து வைக்க போகிறோம். 100 ரூபாய் மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறோம். இதனால் நம்மளுக்கு 400 ரூபாய் தொகை ஒரு வாரத்தில் கிடைக்குங்க. அடுத்த 2வது வாரம் 400 ரூபாய் தொகை, 3வது வாரம் 400 ரூபாய் தொகை, 4வது வாரம் 400 ரூபாய் தொகை கிடைக்குங்க. இது மாதிரி அட்டவணை போட்டு வச்சுட்டு நம்ம சேமிப்பை ஆரம்பிக்கலாம். இது மிகவும் சுலபமான முறையாக தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கான தொகை 400 ரூபாய் வருது இல்லைங்களா? அப்போ 4 வாரத்துக்கு பார்க்கும்போது 1200, ஒரு மாதத்திற்கான தொகை ஆகிடுது. அப்போ இதே நம்ம 12 மாதத்துக்கு நம்ம சேமிச்சுட்டு இருக்கும்போது 19200 ரூபாயை ஆகிடுங்க. இந்த முறையை நம்ம 3 வருட காலங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேமிப்பாக செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 57600 ரூபாய் நம்ம சேவிங்ஸ் தொகையாக மட்டும் கிடைக்குங்க. இந்த முறை மிகவும் சுலபமானது, அனைவராலுமே பின்பற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், மெத்தட் 2. இதில் 4 வாரங்கள் நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொகையை எடுத்து வைக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். திங்கட்கிழமை 200 ரூபாய் எடுத்து, செவ்வாய்க்கிழமை தொகை எடுத்து வைக்கல, புதன்கிழமை 300 ரூபாய் தொகை எடுத்து வைக்கிறோம். வியாழன் எடுத்து வைக்கல தொகை. வெள்ளிக்கிழமை பாருங்கள் தொகையை எடுத்து வைக்கிறோம் 200 ரூபாய். சனிக்கிழமை 100 ரூபாய். இது போல் எடுத்து வைக்கிறதுக்கு சுலபமாக தான் இருக்கும். இந்த மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாரத்தில் 5 நாட்கள் மட்டும்தான் சேமிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடுமே ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் தொகை அதிகமாக சேமிக்கும். இதில் ஒரு வாரத்துக்கான தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபா நமக்கு கிடைச்சிரும். வாரத்துக்கே நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி 1000 ரூபா வரையிலுமே சேவிங்ஸ் பண்ணலாங்க. அப்போ 4 வாரத்திற்கான தொகை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 பெருக்கள் 3600 ரூபாய் ஒரு மாத காலத்திலேயே நம்ம சேவிங்ஸ் பண்ணிடலாம். இதே ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டு பார்க்கும்போது 43200 ரூபாய் மிக மிக சுலபமாக நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த சேவிங்ஸ் பண்ணுறோம் நம்ம நம்மளுடைய அவசிய தேவையை விட்டுட்டு அப்படி சிரமப்பட்டு தான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 நாள் சேவிங்ஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தொகை நம்ம எடுத்து வைக்க போகும்போது இந்த தொகையை நம்ம ஈஸியாகவே ரீச் பண்ண முடியுங்க. இதுவே பாருங்கள், ஒரு வருடத்திற்கு 43200 வருது இல்லைங்களா? 3 வருடங்களுக்கு சேமிப்பு தொகை பாருங்கள், 43200 பெருக்கள் 3, 1,29,000 மிக சுலபமான முறையில் நம்ம சேமிக்க முடியுதுங்க. அடுத்து மெத்தட் 3. இந்த மெத்தடில் நம்ம 3 நாட்கள் மட்டுமே சேவிங்ஸ் பண்ண போகிறோம்.
3 நாட்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இதே மாதிரி டேப்லெட் கலந்தால் 300 ரூபாய் தொகை மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சுருப்போம் வாரத்திற்கு. இதுவே மாதத்திற்கு 1200 ரூபாய் தொகை வந்திருக்கும். 1200 பெருக்கள் 12 மாதத்துக்கு பாருங்கள், ஒரு வருடத்திற்கு 14,400 ரூபாய் தொகை வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ இதையே நம்ம 3 வருடங்களுக்கு தொடர்ந்து செய்யும்போது பாருங்கள், 43,200 மிக மிக சுலபமான சேவிங்ஸ் மெத்தடை பயன்படுத்தி நம்ம சுலபமாக சேமிச்சிடலாம். நம்ம எப்போவுமே நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி நம்ம சேமிப்பு மட்டும் முக்கியம் இல்லைங்க, நம்ம சேமித்து தவிர இன்வெஸ்ட் பண்ணுறது மிக மிக முக்கியம். அப்போனா மட்டும் நம்ம சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.